நீங்கள் 10K கேபிட்டல் யூஸ் பண்ணி 3K ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க 1 இயர் ஃபுல்லாக. இது குட் ப்ராஃபிட்டா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? 1 இயர் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி வெறும் 3Kவா? வேஸ்ட்டு ப்ரோ, இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே. 1 lakh யூஸ் பண்ணி 30,000 ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறீங்க. இது குட் ப்ராஃபிட்டா? 30,000 வச்சுமே ஒன்றுமே பண்ண முடியாதே ப்ரோ. 1 இயர் ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகே. 10 lakh யூஸ் பண்ணி 30% வந்து எடுக்கிறீங்க. 30% அப்படின்னா 3 lakh வந்து கிடைக்கும். இது குட் ப்ராஃபிட்டா? 3 lakh அப்படின்னா மந்த்லி பார்க்கும்போது 25K வருது. ஓகே, குட் ப்ராஃபிட் தான் ப்ரோ. ஒரு 10 lakh யூஸ் பண்ணி ஒரு வீடு கட்டினா கூட ஒரு 3K 4K தான் வாடகைக்கு வந்து விட முடியும். ஆனால் 10 lakh யூஸ் பண்ணி மந்த்லி 25K கிடச்சிருக்கு அப்படின்னா எஸ், ஒரு குட் ப்ராஃபிட் தான் இந்த மாதிரி சொல்லுவீங்க. 1 crore கேபிட்டல் யூஸ் பண்ணி அதே 30% எடுக்கிறீங்க அப்படின்னா 30 lakh வந்து கிடைக்கும். இது குட் ப்ராஃபிட்டா? நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் ப்ரோ. எல்லாருக்குமே இது வந்து ஒரு ட்ரீமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா? எனக்கும் இது தான் வந்து ட்ரீமாக வந்து இருந்துச்சு. மந்த்லி பார்க்கும்போது 2.5 lakh வந்து கிடைக்கும். அதே 30% நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனால் அந்த இடத்துல ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம 1 crore யூஸ் பண்ணி 30 lakh எடுக்கும் போதும் 10K யூஸ் பண்ணி 3K எடுக்கும் போதும் ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. கேபிட்டல் மட்டும்தான் வித்தியாசப்படுதே தவிர திறமையிலையோ ஸ்ட்ராட்டஜியிலையோ பொறுமையிலையோ வேறு எந்த ஒரு ஸ்கில்லுமே எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணி இந்த 1 crore யூஸ் பண்ணி 30 lakh நம்ம பண்ணல. கேபிட்டலை மட்டும் அதிகப்படுத்தி நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல ஸ்கில்லை விட கேபிட்டல் தான் ஒரு படி மேலே முக்கியமானதாக இருக்குது. நமக்கு எவ்வளோ தான் ஸ்கில் இருந்தாலும் 10K யூஸ் பண்ணி இவ்வளோ தான் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் அப்படின்னா அதை வச்சு எவ்வளோ வருஷமாக நீங்கள் 1 crore கேபிட்டல் வந்து பில்டு பண்ணுவீங்க? அது கஷ்டம் இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாத்தியமில்லாத ஒன்று மாதிரி தான் தெரியுது. சில பேர் வந்து சொல்லிடுறாங்க, நான் ஒரு 5K யூஸ் பண்ணி 1 lakh வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் இந்த மந்த்னு சொல்லிட்டு. அதையும் பிகினர்ஸ் வந்து நம்பிட்டு அவங்களும் ட்ரேடு வந்து பண்ணுறாங்க ஒரு 5K யூஸ் பண்ணி. ஆனால் லாஸ் வந்து வந்துடுது. திரும்ப திரும்ப பணத்தை உள்ளே போட்டு திரும்பியும் ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு ஃபுல்லாக வந்து லாஸ் ஆயிடுது. இது வந்து தப்பான ஒரு வழிங்க. நிறையா பேர் அந்த வழியை வந்து காட்டுறாங்க. பங்குச்சந்தையில் உண்மையிலேயே ப்ராஃபிட் பண்ணுறவங்க, பங்குச்சந்தையை பற்றி உண்மையாகவே சொல்லித்தரவங்க, இந்த மாதிரி 4K யூஸ் பண்ணி 1 lakh பண்ணலாம், 10K யூஸ் பண்ணி 1 lakh ஒரே மாதத்தில் பண்ணலாம், ஒரே நாளில் பண்ணலாம், இப்படி சொல்லித்தர மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு 10Kல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 crore ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் ஒரு 1 lakh 2 lakhல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 lakh மட்டும்தான் கஷ்டங்க. 10 lakh ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 crore ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். அது எப்படி மாறும், நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பங்குச்சந்தைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே ப்ராஃபிட் வந்து கொடுக்குவான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங்கில் லாஸ் வந்து கொடுக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப கோவப்படுவேன். என் மேலே எனக்கே கோவம் வரும். ஆனால் இப்போது ஒரு 5.5 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது நல்ல வேலை எனக்கு லாஸ் வந்து வந்துச்சு. இன்கேஸ் லாஸ் வந்து வரலை, ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நான் அதை மட்டுமே நம்பி இருந்திருப்பேன். வேறு எக்ஸ்ட்ரா வந்து கற்றுருக்கவே மாட்டேன். அதை நம்பி அப்படியே ட்ரேடு பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதுவே லாஸ் வந்து வரதான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வேகமாக கற்றுக்கிட்டு புக்கெலாம் எழுதி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பித்தேன். விடாமல் போனதுனால தான் 5 வருஷம் கழிச்சு என்னால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நஷ்டமே நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சி லாஸ்ட் 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட லாஸ் வந்து பண்ணாமல் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ லாஸ்ட் ஒரு 7 மாதமாக அதை விட நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேபிட்டல் அதிகமானதுனால. அப்போ லாஸ் வருது நல்லது தானேங்க. அந்த 5 வருஷமாக எனக்கு நிறையா போராட்டங்கள் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறனால தான் இப்போது என்னால் நஷ்டமே இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ் வந்து வருது, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நல்லது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும், கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம 1 crore கேபிட்டல் எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் காம்பவுண்டிங். இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பணத்தை வந்து சேமிக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலையை வந்து பார்க்கணும். சேமித்து வைக்கக்கூடாது, அதை வந்து முதலீடு வந்து பண்ணணும். அது காம்பவுண்டிங் மூலிமா அதிகமாகும். ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குங்க, ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து மேலே வந்து ஏறும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மண் புழுவை வச்சு ஒரு மீன் வந்து பிடிக்கிறீங்க. ஒரு மண் புழுவை வச்சு ஒரு சின்ன மீன் வந்து பிடிச்சிட முடியும் இல்லையா? நீங்கள் ஒரு 1 hour அதே மாதிரி மண் புழுவை வச்சு மீன் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. சின்ன சின்ன மீனாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுவே நீங்கள் ஒரு 4 மீன் சின்ன சின்ன மீனாக பிடிச்சிட்டு அந்த மீனை தூண்டியில் போட்டு அதை வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 hour பிடிச்சிருந்தீங்க இல்லையா சின்ன சின்ன மீனாக, அதுக்கு பதிலாக அந்த சின்ன மீனை வச்சு ஒரு பெரிய மீனை பிடிச்சி
ஒரே மீனாக பெரிய மீனாக வந்து பிடிச்சிருக்க முடியும். இதுதான் காம்பவுண்டிங். இது ஆசான் புத்தகத்தில் ஃபுல்லாக வந்து இதை பற்றி சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு கதை மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மீனை வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் பங்குச்சந்தையில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணுறீங்க இல்லையா, 1 lakh யூஸ் பண்ணி 30,000 பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் 30,000 செலவு பண்ணிவிட்டு 1 lakh வந்து திரும்பியும் உள்ளே போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி ரிசல்ட் தான் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன மீன் தான் பிடிச்சிட்ருப்பீங்க. அதுவே நீங்கள் பிடிச்ச சின்ன மீனையும் உள்ளே வந்து போடுறீங்க அப்படின்னா பெரிய மீன் வந்து கிடச்சிச்சு இல்லையா, அப்போ நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணிங்களே 30,000 அதையும் உள்ளே வந்து போடுறீங்க அப்படின்னா 1,69,000 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 39,000 வந்து கிடச்சிருக்கு இல்லையா, 9,000 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ திரும்பியும் அதை வந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு 2,10,000 வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற அமௌண்ட்டையும் உள்ளேயே வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்தாலும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வளர்ந்துருங்க இந்த ப்ராஃபிட். எஸ், நிச்சயமாக வருஷங்கள் வந்து எடுக்க தான் செய்யும். ஒரு வருஷத்துலேயே மேஜிக் வந்து நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வருடங்கள் நிச்சயமாக எடுக்க தான் செய்யும். செகண்ட் ஒன், இது நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வேகமாக வேணும் அந்த 1 crore கேபிட்டல் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சில எஃபோர்ட் நீங்கள் போகிற மாதிரி இருக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு இன்கம். நீங்கள் ட்ரேடிங் இன்கம் மட்டும் மெயினாக வந்து வச்சுக்காமல் உங்களுடைய மெயின் இன்கம் வேறு ஒரு பிஸ்னஸாகவோ வேறு ஒரு வேலையாகவோ இருந்துச்சு அப்படின்னா இதை பங்குச்சந்தையை சைடு இன்கமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வரக்கூடிய இன்கமையும் அதில் வந்து போடுவீங்க. அதுலேயும் இன்கம் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, அப்படி நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப வேகமாக அந்த காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு 50K 1 lakh சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 10 lakh ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். 1 yearக்குள்ளேயே சாத்தியமாகிடும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 1 crore யூஸ் பண்ணி 30 lakh வந்து இயற்கை வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில வருடங்கள் அது 100% வந்து கொடுத்துருக்கு. அப்படின்னா 10 lakh போடும்போது 20 lakh வந்து கிடைக்கும். அப்போ 1 crore ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும். இந்த மாதிரி ஒரு 5 yearsக்குள்ளே 3 times நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி கேபிட்டல் ரொம்ப பெருசாக வந்து சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச மாதிரி வந்து மாறிடும். அந்த ஃபஸ்ட்டு 10 lakh தான் கஷ்டம். அது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சைடு இன்கம்லாம் தேவை தான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா கேபிட்டலே வந்து டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த மாதிரி பங்குச்சந்தையில் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டாக்கில் நிறையா வந்து கொடுத்துருக்குது. சரிங்களா, இந்த தேர்டு ஒன், இது எடுத்த ஒன்று வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து கிடையாதுங்க. பொறுமையை கடைப்பிடிச்சே ஆகணும். பொறுமையோட கையை சில வருடங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டே ஆகணும். நீங்கள் 1 year ஃபுல்லாக எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, 10K 1 lakh இல்லை 1 crore, அந்த 1 year ஃபுல்லாக ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட்டில் வந்து இருந்துட்டீங்க இல்லையா, இதுதான் நிறைய பேரில் பண்ண முடியாதுங்க. இது நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் 10K யூஸ் பண்ணி 3K அந்த 1 year ஃபுல்லாக பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். உங்களால் அதிகமான கேபிட்டல் யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி ஈஸியாக 30 lakh 3 crore மாற்றிக்க முடியும். ஆனால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாதவங்க தான் கஷ்டப்படணுமே தவிர, நீங்கள் 10K யூஸ் பண்ணி 3K பண்ணால் கூட அது வந்து ஒர்த்து தான். நீங்கள் காலேஜ் படிக்கலாம், ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கலாம், இன்கம் வந்து கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கலாம், கேபிட்டல் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. 10K வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேபிட்டல் அதிகமாக நீங்கள் பயங்கரமான ஒரு க்ரோத்துக்கு வந்து போயிடுவீங்க. அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காதீங்க கம்மி கேபிட்டலாக இருந்தாலும். சரிங்களா, ஸோ நீங்கள் 1 year ஃபுல்லாக அவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா சில வருடங்கள் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 5 வருஷம் எடுக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஸ்ட்ராட்டஜி மாற்றுறது, டக்குன்னு ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஆப்ஷன் பையிங்க்கு போகிறது, செல்லிங்க்கு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். உங்களுக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. 1 year ஃபுல்லாக ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம கேபிட்டலை அதிகப்படுத்தி ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையை வந்து விட்டுறாதீங்க. அடுத்து 4th பாயிண்ட்டு, உங்களுடைய மொத்த கேபிட்டலையும் ஒரே இடத்துல வச்சுருக்கிறது சேஃப் கிடையாது. எஸ்ஐபியில் போடுங்க, இன்வெஸ்டிங்கும் பண்ணி வைங்க, கோல்ட்லேயும் போடுங்க, சில்வர்லேயும் போடுங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சுன்னா, ரிஸ்க்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா ஆப்ஷன் செல்லிங்கும் பண்ணலாம். இப்படி உங்களுடைய பணத்தை வந்து டிவைட் பண்ணி பிரித்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேடிங்கில் வந்து போடுறீங்க அப்படின்னா, ட்ரேடை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பணம் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும், அந்த 1 crore ரீச் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் என்னுடைய கேபிட்டல் யூஸ் பண்ணி இப்படி தான் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேபிட்டலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம்
ரொம்ப ரொம்ப ஆழமாக நம்புறது, நம்ம செல்லக்கூடிய பாதை வந்து வேகமாக அல்ல, மெதுவாக போனாலும் அது வெற்றி தான். நான் 100 மீட்டர் ஓடி ஒரு 1 மினிட்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வரலனாலும் பரவாயில்ல, நான் மாரத்தான் ஓடி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கூட நான் ஃபஸ்ட்டாக வந்து வந்துக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ நம்ம என்ன வீடியோ பார்த்தாலும் சரி, என்ன ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலும் சரி, பொறுமை ஒரு முதன்மையான இடத்த வந்து பிடிக்க தான் செய்யுதுங்க. ஸோ பங்குச்சந்தையில் ஸ்கில் தான் பயங்கர இம்பார்ட்டன்ட். ஸ்கில் இருந்தால் எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கேபிட்டலும் முக்கியம். நான் ஒரு 5K யூஸ் பண்ணி ஒரு 5 crore வந்து பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. கேபிட்டல் ஒரு 1 lakh ஆச்சும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு 5K 10K வச்சு மட்டும் நம்பிட்டு இருக்காமல், பங்குச்சந்தையை மட்டுமே நம்பி இருக்காமல், கொஞ்சம் வெளியே வாங்க, வேலைக்கு போங்க, பணம் சம்பாதிங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து பங்குச்சந்தைகளை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து வளர பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராஃபிட் வந்து பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுக்குங்க. இது வந்து ப்ராக்டிக்கலான உண்மையான ஒரு வழி. நான் எல்லாரும் மாதிரியும் போய் சொல்ல விரும்பலை, அது முடியவும் முடியாது என்னால். ஸோ நீங்கள் உண்மையாகவே ஒரு 1 crore கேபிட்டல் பில்டு பண்ணி ட்ரேடு பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போவே இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 1 crore சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு 30K கிடைக்கும், 40K கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. 20 lakh 30 lakh போகும்போதே 1 இயருக்கு 10 lakh 15 lakhலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக மாறிடுங்க அது உங்களுக்கு, சரிங்களா? அதனால் இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.